ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து 30 நாள் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னா ஃப்ளாக்ஸீடை வச்சு தான் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ண போகிறோம். பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை எடுத்துக்கோங்க. வெந்தயம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வெந்தயம் அதிகமாக சேர்த்தா சளி பிடிச்சிக்கிடும். அடுத்ததாக மூணாவதாக பார்த்திங்கன்னா அரிசி தான். அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிடுது. இப்போ இதை பியூரிஃபை வாட்டரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஜெல் தன்மை ஆகிறதுக்கும் நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த சூடு இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபில்டர் பண்ண முடியாது. இல்லைன்னா துணியில் ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்கும். சூடு இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணால் ஈஸியாகவும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.